டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்குத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஆல் கோர்சஸ் அப்டேஷன் பார்த்துடலாம். ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் எல்லா கோர்ஸுக்கும் நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸில் எந்தெந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்குது, நம்ம என்ன கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியை டைரெக்டாவோ இல்லை காண்டாக்ட் பண்ணியோ நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது போக வந்துட்டு இப்போ என்னென்ன கோர்சஸ் வந்துட்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் கரண்ட்டாக வந்துட்டு நியூ பேட்சஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்ல ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட கெரியர்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அக்சஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைனில் வந்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ணனாலும் ஓகே, ஆஃப்லைனில் வந்துட்டு என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணனாலும் ஓகே. ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் 9600527687. ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ், கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அப்டேட்டடாக இருக்கிற எல்லா கோர்சஸும் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு அப்கமிங்ல எந்தெந்த பேட்சஸ்க்கு வந்துட்டு இருக்கு, ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்பப்போ வந்துட்டு நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல் கோர்சஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்குத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சஃப்ரினா ஹுசைன் யாரு? ஸோ இவங்களை வந்துட்டு எதுலையும் வந்துட்டு ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எஜுகேட் கேர்ள்ஸுங்கிறத வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஆர்கனைசேஷன் வந்துட்டு ரிசீவ் பண்றாங்க. அதாவது ராமோன் மக்சேசா அவார்டு, ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைம் வந்துட்டு ப்ரொனன்சியேஷன் பண்ண உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு மக்சேசா அவார்டுன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ராமன் மக்சேஷா அவார்டு. ஸோ இது வந்துட்டு குளோபல் லீடர்ஸ் ரெகனைஸ்டு ஃபார் அட்வான்சிங் ஈக்விட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் உமன் அண்ட் கேர்ள்ஸ், ஓகேங்களா? ஸோ ஜாயினிங் 16 அதர் குளோபல் லீடர்ஸ் ரெகனைசேஷன் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உமன்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அட்வான்ஸாக வந்துட்டு ஈக்குவிட்டி எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 16 குளோபல் லீடர்ஸ் வந்துட்டு ரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு யார் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா டைம்ஸ் மேகசின் தான் வந்துட்டு சஃப்ரினா ஹுசைன் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் பார்த்துக்கோங்க, உமன் ஆஃப் த இயர் 2026ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு 2023ல இன்னொரு அவார்டும் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. என்ன அப்படின்னா பிஸ்னஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் அவார்டுன்னு சொல்லிட்டு இந்த அவார்டும் வந்துட்டு சஃப்ரினா ஹுசைனுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. எஜுகேட் கேர்ள்ஸோட ஃபர்ஸ்ட் இந்தியா அர்ஜுன் அவார்டு வந்துட்டு அது போக வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ராமன் மக்சேசா அவார்டு, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியன், ஓகேங்களா? ஸோ இவரை வந்துட்டு ஹானர் பண்ணியிருப்பாங்க அலுமினி அவார்டு ஃபார் ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்னு சொல்லிட்டு பை யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ, ஓகேங்களா? யூனியன்னு சொல்லி ஏற்படுத்திடக்கூடாது, யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ, ஓகேங்களா? ஸோ சுப்பிரமணியன், அவர் ஷார்ட்டா சுப்பிரமணியன்னு சொல்லுவாங்க. ஸோ சுப்பிரமணியன் வந்துட்டு 17வது சீஃப் எக்கனாமிக் அட்வைசரியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு சர்வ் பண்ணியிருப்பாரு 2018லேருந்து 2021 வரைக்கும். ஸோ அது போக வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஐஎம்எஃப்னா என்ன ஃபுல் ஃபார்ம், இந்தியன் மானிட்டரி ஃபண்டு, ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட் வந்துட்டு இந்த ஹானரை வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்காரு. 1941க்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிஸ்டா ரிசீவ் பண்றவர் இந்த அலுமினி அவார்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் சிகாகோலேருந்து யார் அப்படின்னா வி சுப்பிரமணியன் தான் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருப்பாரு, ஓகேங்களா? ஸோ இவர் வந்துட்டு இப்போ கரண்டாக வந்துட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப வந்துட்டு இல்லை. இவர் எந்த புக்கோட ஆத்தர்னு பார்த்துக்கோங்க, இந்தியா அட் 100. அலுமினி அவார்டு ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது போக வந்துட்டு இவர் 17வது எக்கனாமிக் அட்வைசராகவும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் எக்கனாமிஸ்டாக இருந்திருக்கு. இந்தியாவிலேருந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவர் தான் அப்படிங்கிறத வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. 1941க்கு அப்புறம் இவர் தான் வந்துட்டு இந்த அலுமினி அவார்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்னு ரிசீவ் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் பெரிய நியூஸ், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பெரிய நியூஸ்னால் இது வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ
திரௌபதி முர்மு அவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க. ஸோ ஆல்ரெடி இவங்கள தெரியும் நம்மளுக்கு. 4 உமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்துட்டு டெல்லி கவர்மெண்ட்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னா சஹாலி பிங்க் ஸ்மார்ட் கார்டு, ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் ஸ்கீமு, டெல்லி லக்ஷ்பதி பித்யா யோஜனா, மேரி புஞ்சியா மேரா அதிகார். ஓகேங்களா? ஸோ 4 ஸ்கீமோட அவுட்லைன் வந்துட்டு பார்த்தோம். ஸோ உள்ள வந்துட்டு என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு சஹாலி பிங்க் ஸ்மார்ட் கார்டு இனிஷியேட்டிவ் வந்துட்டு பிங்க் கார்டு எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா எதுக்கு கீழே வரும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நேஷனல் காமன் மொபிலிட்டி கீழே தான் வரும். இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரீ பஸ் டிராவலுக்காக, உமன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்காக வந்துட்டு இதை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு மெட்ரோ ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீ 2 எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஸ்கீம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க மாதிரி வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு ஆதார் வந்துட்டு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அப்போ லிங்க் பண்ணியிருக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டில். அப்போ தான் வந்துட்டு இது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு லக்பதி பித்யா ஸ்கீமு. ஸோ இது வந்துட்டு 56,000 வந்துட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. டெபாசிட் இன்ட்டு நேம் ஆஃப் த கேர்ள் சைல்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்துட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. அதாவது 21 ஏஜ் இருக்கணும். அது போக வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு அவங்கள ரெசிடென்ட் வந்துட்டு டெல்லி ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மெச்சூரிட்டி அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு 1 லேக்காக வந்துட்டு எக்ஸ்பெக்டோ, அதாவது இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து 1 லேக் வந்துட்டு மெச்சூரிட்டி, அந்த கேர்ள் வந்துட்டு மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் யாரு? ரேகா குப்தா. லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சேக்சேனா. சீஃப் செக்ரட்டரி வந்துட்டு அஜய் வர்மா. ஓகேங்களா? ஸோ இதில் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா செஹாலி பிங்க் ஸ்மார்ட் கார்டு, அடுத்து எல்பிஜி சிலிண்டர், லக்ஷ்பதி யோஜனா, மேரா புஜ் மேரா அதிகார். ஸோ மேரா புஜ் மேரா அதிகார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆதாரை வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட வந்துட்டு லிங்க் பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு அதோட மோட்டோவாக இருக்கும். அவ்வளோதான் இது. ஸோ டெல்லிக்கு 4 ஸ்கீம் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் முர்மு வந்துட்டு வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ ப்ராஜெக்ட் ஹனுமான். ஸோ ப்ராஜெக்ட் ஹனுமான் எந்த ஸ்டேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் சிஎம் தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஹனுமான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹீலிங் அண்டு நியூட்ரிங் யூனிட்ஸ் ஃபார் மானிட்டரிங் எய்ட் அண்டு நர்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இனிஷியேட் பண்ணதுன்னு ரெஸ்கியூ, ட்ரீட்டு, ரீஹேபிலிட்டேட்டு அண்டு மானிட்டர் வைல்ட் லைஃப்பில் வந்துட்டு இன்ஜுரி ஆயிருக்கும்ல அந்த அனிமல்ஸை வந்துட்டு அதாவது க்ரோவிங் வித் ஹியூமன்ல இருக்கிறதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். அதுவே வந்துட்டு வைல்ட் லைஃப்ல இருக்கிற அனிமல்ஸை வந்துட்டு நம்ம இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக தான் ஹனுமான் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 crore வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 100 வெஹிக்கல்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ 93 வந்துட்டு ரேபிட் ரெஸ்பான்ஸாகவும் 7 வந்துட்டு ஆம்புலன்ஸாகவும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 4 வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா விசாகப்பட்டினம், ராஜ் மகேந்திரவரம், திருப்பதி, பிர்லூட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பிளேஸில் எந்தெந்த பிளேஸு? விசாகப்பட்டினம், ராஜமகேந்திரவரம், திருப்பதி, பிர்லூட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு அனிமல் டெட் காஸ்டு பை, அதாவது அனிமலால் வந்துட்டு ஹியூமனுக்கு வந்துட்டு டெட் காசு ஆச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்கன்னா 5 lakh to 10 lakh வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் ஹனுமான் சொல்லி கொண்டு வந்தாங்க. ஹியூமன் டு வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹீலிங் அண்ட் நியூட்ரிங் யூனிட்ஸ் ஃபார் மானிட்டரிங் அண்ட் எய்டு நர்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ ரெஸ்கியூ, ட்ரீட்டு, ரீஹேபிலிட்டேட், மானிட்டர் இன்ஜூர்டு வைல்ட் லைஃப்லனால நம்ம வந்துட்டு இன்ஜூர்ட் ஆனோன்னா அதை வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக தான். ஸோ 4 lakh வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. 100 வெஹிக்கல்ஸு, 93 வந்துட்டு அதில் ரேபிட் ரெஸ்பான்ஸு, 7 வந்துட்டு ஆம்புலன்ஸு, 4 வந்துட்டு ரெஸ்கியூ ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. விசாகப்பட்டினம், ராஜ்மகாந்திரவரம், திருப்பதி, பிர்லூட். ஸோ ஆந்திர பிரதேசோட கரண்ட் கேபிட்டல் எதுனா அமராவதி. சிஎம் யாரு? சந்திரபாபு நாயுடு. கவர்னர் வந்துட்டு ஷாத் அப்துல் நசீர். ஸோ அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். சிவராஜ் சிங் சௌஹான். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன இனாகரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நேஷனல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு
இந்த ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. சென்னை தமிழ்நாட்டில் வச்சு தான் இதை வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீமுக்காக தான் வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீமுக்கு வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க 2026 to 2027. ஸோ கோகனட் செக்டரை வந்துட்டு இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டோவாக இருக்கும். ஸோ 37,500 ஹெக்டார்ஸ்க்கு வரைக்கும் வந்து ஃபினான்ஷியல் கல்டிவேஷன் அசிஸ்டன்ட் வந்துட்டு கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நர்சரிஸு அது போக வந்துட்டு ப்ராசஸிங் யூனிட்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நேஷனல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கு கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீமுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. எங்கே வச்சு? சென்னை தமிழ்நாட்டில். அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 7 years ஆஃப் ஜேர்னி ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஸ்வயாட். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸ்வயாட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஸ்டார்ட் அப் உமன் அண்டு யூத் அட்வான்டேஜ் த்ரூ டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்வயாட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஸ்டார்ட் அப் உமன் அண்டு யூத் அட்வான்டேஜ் த்ரூ டிரான்சாக்ஷன். லான்ச்டு இயர் வந்துட்டு 2019. ஸோ இப்போ வந்துட்டு 7 வருஷம் வந்துட்டு அதுக்கு ஃபவுண்டேஷன் இயராக வந்துட்டு ஆனிவர்சரி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக இதுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு வேல்யூ அலோகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 83,323 கோடி வந்துட்டு இந்த ஜெம் உமன் என்டர்பிரனரை இன்னும் மேம்படுத்தணுங்கிறதுக்காக அலோகேட் பண்ணியிருந்தாங்க 2019 2026 வரைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த ஜெம் வந்துட்டு லான்ச் இயர் வந்துட்டு 2016 மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆப்ரேட்டட் பை ஜெம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஜெம்மோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லி. சிஇஓ யார் அப்படின்னா அஜய் பாது. எஸ்டாப்ளிஷ்ட் இயர் ஆல்ரெடி பார்த்தா 2016. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னா என்ஷூரிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் உமன் அண்டு கேர்ள்ஸ். ஸோ யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா யூஎன் உமன் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ குளோபலி வந்துட்டு ஒன்லி 64% லீகல் ரைட்ஸ் அஃபோர்டட் டு யாருக்கு? மென்னுக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த கண்ட்ரியுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஈக்குவலிட்டி உமன் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போசிங் ஈக்குவலிட்டியை வந்துட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு வளவலன்னு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ செக்ஷுவல் வயலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கண்ட்ரீஸில் வந்துட்டு நடக்குதுன்னா 54%. அடுத்து சைல்டு மேரேஜ் வந்துட்டு 4 கண்ட்ரி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு 3 கண்ட்ரிஸ் வந்துட்டு போஸ்ட் டு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பே ஈக்குவிட்டி வந்துட்டு 44 கண்ட்ரீஸில் தான் வந்துட்டு லீகலாக வந்துட்டு ஈக்குவல் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு எக்கனாமிக் இம்பேக்ட் வந்துட்டு வேர்ல்டு பேங்க் வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஜெண்டர் கேப்ஸு, எம்ப்ளாய்மெண்ட்டு, என்டர்பிரினர்ஷிப்னால வந்துட்டு எக்கனாமி வந்துட்டு என்டர்பிரினர்ஷிப் ப்ளஸ் வந்துட்டு ஜிடிபி லெவல் எல்லாமே வந்துட்டு குளோபலாக வந்துட்டு அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஜெண்டர் கேப்பு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எக்கனாமி இம்பேக்டை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க்கும் அவங்க சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு யூஎன் உமனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூயார்க் USA. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்டு வந்துட்டு செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா சீமா சமி பஹவுஸ். ஓகேங்களா? ஸோ இதில் அவ்வளோதான். ஓவராலாக வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த வேல்யூ 4 கண்ட்ரீஸில் சைல்டு மேரேஜ் வந்துட்டு 3 கண்ட்ரீஸ் நடக்குது. வேர்ல்டு பேங்க் வந்துட்டு இந்த மாதிரி எக்கனாமி இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூஎன் உமனோட ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. போதும். ரொம்ப வந்துட்டு எல்லாத்தையும் டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஸ்டோரி மாதிரி படித்தாவே போதும். மக்கப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு ஃபார்மலாக வந்துட்டு மாஸ்கட் வந்துட்டு அன்வைல் பண்ணியிருப்பாரு. பிரகதி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபீமேலுக்கும், விகாஸுங்கிறது வந்துட்டு மேலுக்கும். எதுக்காக அப்படின்னா சென்சஸ் 2027 வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை நியூ டெல்லியில் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. யார்? அமித்ஷா. ஸோ அமித்ஷா யார்? யூனியன் மினிஸ்டர், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஸோ இந்தியாவில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க. அது போக வந்துட்டு வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் எனுமரேஷன் எக்ஸசைஸும் வந்துட்டு இன்வால்வ் வந்துட்டு பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து சென்சஸ் வந்து 2026-7 2 ஃபேஸாக வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்துட்டு ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன்ஸு, இன்னொன்று வந்துட்டு பாப்புலேஷன் எனுமரேஷன் சொல்லி 2 ஃபேஸாக வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு 4 டிஜிட்டல் டூல்ஸ் வந்துட்டு அதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாரு. டெவலப் பண்ணது யார் அப்படின்னா சிடாக் தான் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த 4 டிஜிட்டல் டூல் என்ன அப்படின்னா ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் கிரியேட்டர் வெப் அப்ளிகேஷனு, HLO மொபைல் அப்ளிகேஷன். HLOனா என்ன? ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன் அப்ளிகேஷனு, செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலு, சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு
மானிட்டரிங் சிஸ்டம் போர்ட்டல்னு சொல்லிட்டு 4 டிஜிட்டல் டூல் வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு இந்த சென்சஸ் 2027ல் 2 ஃபேஸாக நடக்குதுல்ல, அதுக்காக தான் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அது போக 16 லாங்குவேஜஸில் வந்துட்டு இனிஷியேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்போலேருந்து வந்துட்டு சென்சஸ் வந்துட்டு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மேபி வந்துட்டு March 1, 2027லேருந்து சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ மோஸ்ட் இந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. அது போக ஸ்னோ பவுண்டு ரிசைன்ஸ் வந்துட்டு October 1, 2026லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த நியூஸ் பாருலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஹுரன் குளோபல் ரிச் லிஸ்ட்டு. ஸோ இந்த ஹுரன் குளோபல் ரிச் லிஸ்ட்டில் நம்ம இந்தியா வந்துட்டு 308 பில்லியனர்ஸ் வந்துட்டு அலோகேட் ஆயிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு குளோபலாக வந்துட்டு ரேங்கிங்கில் 3rd குளோபலிங்கில் இருப்போம். ஸோ டாப் கண்ட்ரிஸ் வந்துட்டு யாருன்னு பார்த்துக்கோங்க. சைனா, 2வது வந்துட்டு USA. ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து யார் யார் வந்துட்டு இந்த ஹுரன் லிஸ்ட்டில் வந்துட்டு பிளேஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னா முகேஷ் அம்பானி வந்துட்டு ஏசியாலே வெல்த்தியஸ்ட் இண்டிவிஜுவலாக வந்துட்டு பிளேஸ் ஆயிருப்பாரு. ஃபாலோடு பை யார்? கௌதம் அதானி வந்துட்டு பிளேஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அதுவே சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா மும்பை தான் வந்துட்டு ரிச்சஸ்ட் சிட்டின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும். அடுத்து வந்துட்டு வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லிட்டு யாரோ சொல்லுவாங்க அப்படின்னா எலன் மஸ்க். ஸோ எலன் மஸ்க் என்ன ஓன் பண்ணியிருக்காரு? ஸ்பேஸ் எக்ஸும் டெஸ்லாவும் அவரோட தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் யார்? முகேஷ் அம்பானி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஹுரன் லிஸ்ட்டில் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் வந்துட்டு லிஸ்ட் பார்த்தாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு நியூஸில் நம்ம வந்துட்டு அப்டேட்டடாக பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் நம்ம சைனா ஏஎஸ் அகாடமியில் யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ எல்லா நியூஸஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைனா ஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஸ்டே வித் யூ.